சர்வேஸ்வரா, இந்த சமூகத்தினாடி ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். புரிகிறவனானதா என்று உனக்கு வேறு இடம் கிடைக்கவில்லையா? சிவசிவா, அப்படி என்ன வேண்டாம். உண்மையாக ஒரு நன்மையான காரியமா தான் வந்தேன். நன்மையின் முடிவென்று தானே கூறுவார்கள். விஷயத்தை சொல். பரமேஸ்வரா, இவருக்குமே கிடைத்தான பணம் என்று கிடைத்தது. இது சாதாரண பணம் இல்லை, ஞான பணம். இதை நான் அருந்து வைவதை விட உலகத்தை காக்கும் தாங்கள் அருந்தினால் பலன் உண்டு கொண்டு வந்திருக்கிறேன். பணத்தை கொண்டு வந்து நாடகத்தை தொடங்குகிறாய், நடத்து. உறுதியாக கூறுகிறேன். வேற என்ன நோக்கத்தோடும் அல்ல, நீங்கள் உண்ண வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இதை பெற்றுக் கொள்ளுங்கள். பொறுப்பை என்னிடம் கொடுத்து விட்டாய். சரி, சாக்காக நானே துவக்குகிறேன். எந்த சுவாமி காசத்தோடு நேரு கனியை கொண்டு வந்தது. அதை அறிந்தவர் அதனை பரிகாரம் செய்கிறீர்களே. உமா, சக்தி இல்லையா? சிவம் இல்லை. அதை நானும் அப்போ கொண்டு விட்டேன். ஆகையால் நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவதுதான் நன்று. சுவாமி, வருங்கால பிள்ளையின் பெயர். அதனால் இதை அவர்களிடம் கொடுத்து விடலாமே. அம்மா 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 அம்மா, பழம் எனக்கு இல்லை அம்மா, எனக்கு தான் பழம். முடியாது. நான் தான் முதல் பிள்ளை, பழம் எனக்கேதான். இல்லை அம்மா, நான் தான் செல்ல பிள்ளை, எனக்கு தான் பழம். சரி சரி, இருவரும் சண்டை போட வேண்டாம். ஆளுக்கு பாதி எடுத்துக் கொள்ளுங்கள். இல்லை இல்லை இல்லை. இல்லை இல்லை, பழத்தை பிரிக்காத முழு பழமாக சாப்பிட்டால்தான் பலனும். அதனாலதான். உண்மை உண்மை. சுவாமி, இருவரும் காக்கிறார்களே, இதை யாருக்கு கொடுப்பது? அப்படித்தான் இது ஞான பலம். ஆகையால் அப்படிக்கால் இது ஞான பலம். ஆகையால் எவ்தாவது ஒரு சோதனை நடத்து, அதில் யார் முதல் வெற்றி பெறுகிறார்களோ அவருக்கு இதை கொடு. சரிதான், சோதிப்பது சோதிக்கலாம். தாங்கள் தான் என்னை பொறுத்தவரை பீரார் கண் கலங்கினார். அதை என்னால் தாங்க முடியாது. ஆகவே இப்பழத்தை பெறுகிறேன். ஏதாவது திட்டத்தை தாங்களே கூறிவிடுங்கள். சரி, விநாயகா, பேலவா, உங்கள் இருவரில் உலகத்தை யார் முதல் சுற்றி வருகிறார்களோ அவருக்கு தான் இந்த ஞான பலம். உலகத்தை தானே இதோடு நொடியில் சுத்தி வருகிறேன். உலகத்தை சுற்றி வர வேண்டுமா அல்லவா? நான்